ஆ, இன்னைக்கான பேங்க் நிஃப்டி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு என்னோட ஒப்பீனியன் தான் பார்த்துக்கலாம். ஸோ நேற்றுக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து அகைன் கடந்த 2 நாளாக பண்ணுற மாரி சேம் அதே மாதிரி ஃபால் ஆகிட்டு திரும்ப ரெக்கவர் ஆகி மேலே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து அப்படி நல்ல ஒரு ஃபால் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ரெக்கவர் ஆகி அகைன் எண்ட் ஆஃப் த டே வந்து எங்கே ஓப்பன் ஆச்சோ அந்த இடத்துக்கே போய் க்ளோஸ் ஆயிருச்சு. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், இன்றைக்கான மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒருவேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னு வச்சிங்களேன். இன்றைக்கான மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டு இந்த ஏரியாக்குள்ளே ஓப்பன் ஆகுது. அதாவது ஒரு 50 200 50 250லேருந்து 50 100க்குள்ளே ஓப்பன் ஆகுது, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து மார்க்கெட்டு வந்து கொஞ்சம் சைட்வைஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னென்னு சொன்னால், ஒரு ட்ரெண்டிங் இல்லாமல் மார்க்கெட் வந்து அப் சைடு மூமெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டவுன் சைடு வராது. டவுன் சைடு வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. வராதுன்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ வந்து அப் சைடு, அதாவது ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட்டு இங்கேருந்து இப்படி அப் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை, ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து இப்போ கேப் அப். ஸோ கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன ஆகும்னு சொன்னால் மார்க்கெட் வந்து அதே மாதிரி மேலே அப் சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கீழே எடுத்துகிட்டு அகைன் வந்து அப் சைடு போகிறதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் இது வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பார்த்தீங்கன்னா நேற்றைக்கான மார்க்கெட்டில் வந்து இப்போ இங்கேருந்து செல்லர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஆல்ரெடி 2 நாளாக வந்து மார்க்கெட் டவுன் ஆகிறதுனால செல்லர்ஸ் இன்னும் உள்ள நிறைய பேர் இருப்பாங்க. மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து செல்லர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் வந்து கீழே இறக்குறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து இப்போது நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஸோ நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பையர் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பையர் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பையர் செல்லர் 2 பேர் இருப்பாங்க. இந்த சைடு வந்து கொஞ்சம் பையர் இருப்பாங்க. ஸோ பையர் எல்லாம் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், ட்ராப் பண்ணி ஸோ கொஞ்சம் மேலே போகிற மாதிரி காமிச்சு அப்புறம் அவங்கள என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் அடிக்குது. ஸோ கீழே வரச்சில் என்ன ஆகுன்னு சொன்னால் பையர்ஸ் வந்து எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஸோ அகைன் பையர்ஸ் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அகைன் அவங்கள வந்து மார்க்கெட் வந்து எக்ஸிட் ஆக வைக்கிறது. அகைன் பையர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க. திரும்ப அகைன் வந்து மார்க்கெட் வந்து அவங்கள ட்ராப் பண்ணி வெளியே போகுது. ஸோ செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குச்சில பையர்ஸ் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. பையர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டாப் லாஸ் அடித்து வெளியே போயிடும். ஓகேவா? ஸோ அதே கான்செப்ட் தான் என்னன்னு சொன்னால், எப்போவுமே வந்து ஒருத்தங்களோட ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு ஒருத்தங்களோட ஸ்டாப் லாஸ் தான் இன்னொருத்தங்களோட ப்ராஃபிட். ஸோ அப்போ என்ன பண்ணுது, செல்லர்ஸ் வந்து பையர்ஸோட ப்ராஃபிட் அவ்வளோத்தையும் ஸ்டாப் லாஸ் அடிக்க வச்சு எடுத்தாச்சு. ஸோ பையர்ஸ் இங்கே இப்போ கிடையாது. ஸோ பாட்டத்தில் பையர்ஸ் இல்லை. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து பையரை திரும்ப ட்ராப் பண்ணதுக்கு கீழே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? இந்த கான்செப்டை வந்து எப்போவுமே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அகைன் மார்க்கெட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் ஒரு ஸ்டாப் லாஸ் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி முதல்ல கீழே வரலாம். அதாவது பையர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணதுக்காண்டி ஸோ மார்க்கெட்டு கொஞ்சமாக கீழே வர்ற மாதிரி வந்துட்டு அகைன் வந்து மேலே போகும். எதுக்குன்னு சொன்னால் செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது செல்லர்ஸ் ஆல்ரெடி மேலே இருக்கவங்களை கொஞ்சம் ட்ராப் பண்ணுறதுக்காண்டி மார்க்கெட்டு இன்றைக்கான மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிஇ சைடு என்ட்ரியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 300 வந்து ஃபஸ்ட்டு 50 300 வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ 50 300 வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. அது போச்சுன்னு சொன்னால் ரவுண்டு ஃபிகர் 50 500 தான் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 50,000 தான் நம்மளுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு. ஸோ 50,000 வந்து மார்க்கெட் வந்து 50,000 வரை டச் ஆகாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லது. ஸோ 50,000 டச் ஆகாமல் அப்படியே மேலேயே சஸ்டெயின் ஆகி மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக மேலே போயிடும். ஸோ 50,000 நியர்பை வருது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மேலே கீழே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதேமாரி டவுன் சைடு 50,000 ஒருவேளை உடச்சி கீழே வருதுன்னு சொன்னால் ஃபர்தராக வேறு மூவ்மெண்ட் வந்து டவுன் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓவரால் கீழே வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனாலும் ஒரு விலை சொல்ல முடியாது. மார்க்கெட் வந்து எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ அதனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.